ஒரு சிலர் ஆடம்பரமா இருக்கிறவங்கள போயிட்டு உட்காந்து பேசி பாருங்களேன், மனம் விட்டு அவங்க கிட்ட. அவங்களுக்கு அவ்வளோ கடன் இருக்கும், அவ்வளோ கொட்டுவாங்க, பார்க்க நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு தான். நீங்க போயிட்டு பேசுறீங்கல்ல, அவங்களோட ஸ்டேட்டஸ் விட்டு கூட சரி உங்ககிட்ட கடன் கேட்பாங்க. நீங்க ஏதாவது உதவி பண்ணுங்க, எங்கேயாவது வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு. நான் தெரியாம தான் கேட்குறேன். ஆடம்பரத்துக்காக வாங்குறீங்களோ, தேவைங்களுக்காக வாங்குறீங்களோ, நம்மளால முடியாதப்போ கடன் செய்யக்கூடாதுங்க. இன்னொன்று முக்கியமானது, ஒரு தடவை நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்தது இந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன், இப்படிதான் போயிட்டே இருக்கும். கடைசி வரலும் நீங்க வாழ்நாள் ஃபுல்லா நீங்க கடன்காரோட தான் அந்த வாழ்க்கை தான் வாழணும். இன்னொன்னு, நீங்க செத்த பிறகு கூட கடன்காரன் தான் சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம நம்ம கையில இருக்கிறத வச்சு இருக்கிற வரலும் சந்தோஷமா வாழலாமே. நம்ம கஞ்சியே குடிச்சோன்னு வச்சுக்க, கடன் இல்லாத வாழ்ந்து பாருங்க. கஞ்சியே குடிச்சா கூட சரி, பிரியாணி சாப்பிட்டாலும் சரி, உங்களை நீங்க என்ன குடிச்சிங்க, என்ன சாப்பிட்டீங்க யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனா ஒரு கடன்கார வீடை தேடி வந்துட்டோம், எவ்வளவு அசிங்கம். ஸ்டேட்டஸ் இது எல்லாம் எதுக்கு? எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும். முதல்ல இஎம்ஐ கடன் இதெல்லாம் உங்களால முடிஞ்சா மட்டும் வாங்குங்க, இல்லைன்னா உங்களை சக்திக்கு மீறி எதுவுமே வாங்காதுங்க. என்னென்னவோ இப்போ வாங்குறது கூட பேங்க், இந்த லோன் அந்த லோனு, லொட்டு லொஸ்து நிறைய சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் மொத்தத்துல கொடுக்கறப்ப கொடுத்துருவாங்க, கேட்கறப்போ மானம் போவோம், மானத்தோட உயிருங்களும் போயிடும். அதனால இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழ்வோமே, அவ்வளவுதான். முக்கியமா என்னோட சுயநலம் இல்லாத உறவுகளுக்கு நான் இதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நீங்களும் அதே போல இருங்க. நான் சொல்றது சரிதானே?